கௌதம் என்ன சொல்ல போகிறானே தெரியல. அவங்க அப்பா இந்த கல்யாணத்தை நினச்சி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். கடவுளே, எப்படியாச்சும் அவன் சம்மதிச்சிடணும். ஆன்ட்டி, ஆன்ட்டி, என்ன கூப்பிட கூப்பிட பேசாமல் நிற்கிறாங்க? ஆன்ட்டி, வாமா பிரியா. என்ன ஆன்ட்டி, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் கண்டுக்கிறாமல் நிற்கிறீங்க? கூப்பிட்டியா? எனக்கு கேட்கலம்மா. வா உட்காரு, டீ ஏதாச்சும் சாப்பிட்றியா? கௌதம் எங்க? கௌதமை தான் நான் பார்க்க வந்தேன். கௌதம் மேலே தூங்கிட்டு இருக்காம்மா. இன்னும் சீக்கிரமே வந்திருக்க காலையில். அது வந்து ஆன்ட்டி, நாளைக்கு நீங்கள் கௌதமுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்கல்ல? ஆமாம் பிரியா, உன்கிட்ட சொன்னானா? நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன் பிரியா, அந்த கல்யாணம் எப்படியாச்சும் நடக்கணும்னு. ஓ அப்படியா? உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவ் ஆன்ட்டி? ஆமாம் பிரியா, உங்கள் அங்கிளோட சொந்த தங்கச்சி பொண்ணு. ஓகே ஆன்ட்டி. நீங்களும் நாளைக்கு வரதா சொன்னாங்க கௌதம்? ஆமாம் ஆன்ட்டி, நானும் வரேன். ஓகேம்மா, கௌதம் மேலே தான் இருக்கான், போய் பாருப்போ. ஓகே ஆன்ட்டி, நீங்கள் வேலையை பாருங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன் கௌதமை. டீ ஏதாச்சும் கொண்டு வரவாம்மா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆன்ட்டி, நான் கௌதம் பார்த்துட்டு இப்போ கிளம்பிடுவேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரிம்மா. இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன். இந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் சரி, கௌதமை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சிவகாமி, வாங்க, டீ குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் பையன் ஏதாச்சும் சொன்னானா? ஏதாச்சும் கேட்டியா? ஒரு நிமிஷம், பிரியா இப்போ தாங்க மேலே போகிறா, அவளை கூப்பிட்டு பேச சொல்லுவோமா? நான் போய் கூட்டிகிட்டு வரேன். பிரியாம்மா, கொஞ்சம் இங்கே வாயே, அங்கிள் கூப்பிட்றாங்கம்மா. இதோ வர ஆண்டி. இதோ வாரா பிரியா, அவள்கிட்ட பேச சொல்லுங்கங்க. சரி, சொல்லி பார்க்குறேன். ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரியாம்மா. வீட்டில் அம்மா அப்பா எல்லாருமே நல்லா இருக்காங்கல்ல? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைம்மா? ஆமாம் அங்கிள், ரொம்ப நாள் ஆச்சுல நான் வீட்டுக்கு வந்து. இன்னைக்கு கௌதமை பார்க்கலான்னு வந்தேன். நாளைக்கு ஊருக்கு போகிறதா சொன்னாங்க, அதான் எப்போ கிளம்புறீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அங்கிள். அம்மா, உன்கிட்ட ஒரு ஹெல்ப்பு, இந்த அங்கிள் ஆன்ட்டிக்காண்டி நீ செய்வியா? என்ன அங்கிள், பெரிய வார்த்தையில் ஹெல்ப்னா கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் செய்யணும், நான் செய்ய போகிறேன். என்னன்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். கௌதம் கிட்ட என் தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கணும். எனக்காக நீ கேட்குறியாம்மா? ஏதாச்சும் பேசுனானாம்மா? இல்லை அங்கிள், அவனுக்கு இதில் இஷ்டம் இல்லாத மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். நான் ஒரு தடவை உங்களுக்காக பேசி பார்க்குறேன். நீ கௌதம்க்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நீ சொன்னால் கேட்பாம்மா. எனக்காக பேசு. சரி அங்கிள், நான் பேசி பார்க்குறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அங்கிள், ஆஃபீஸ் வேறு போகணும். சரிம்மா, நாளைக்கு நம்ம காலையிலே கிளம்பிடுவோம். மார்னிங் ஒரு 7:30க்கெலாம் எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடுவோம்மா. நீ நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறதா இருந்தால் ஸ்டே பண்ணிக்கோமா? ஆமாம் பிரியா, நீ நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கேன், நம்ம காலையில் இங்கேருந்தே போயிடலாம். இல்லை ஆண்டி, நைட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் காலையில் மார்னிங் ஒரு 6 o'clock நான் இங்கே வந்துடுறேன். சரி ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் கௌதம் பார்த்துட்டு கிளம்புறேன். அங்கிள், நான் உங்களுக்காக பேசி பார்க்குறேன் அங்கிள். இருமா பிரியா, சாப்பிட்டு போகலாம். இட்ஸ் ஓகே அங்கிள், உட்காருங்க, உங்களுக்காக டீ போட்டு கொண்டு வரேன். சிவகாமி, இவன் ஒத்துக்குவானா? நான் செஞ்ச தப்பு. தப்புன்னு நீங்களே சொல்லாதீங்க. அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தப்பு பண்ணிட்டீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கௌதம், 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 என்ன கதவு திறந்துதான் இருக்கு? என் அழகு எப்படி தூங்குது பாரு. உன்னை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? நீ எனக்கு வேணும்டா. உன்னை பார்த்த நொடியிலேருந்தே நான் நினச்சிட்டு இருக்கேன், நீ எனக்கு வேணும். கௌதம், ஐ லவ் யூ கௌதம். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்னு சொல்லு. இந்த பெட்ரூமுக்கு சொந்தக்காரி நான் தான், வேறு யாரையும் நான் வர விட மாட்டேன். நீயும் நானும் மட்டும்தான். இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் நான் தான் வரணும், நான் தான் வருவேன். கௌதம், டேய் எந்திரிடா.
போங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். அம்மாவா? கௌதம், ம் என்னங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரம்மா. டேய் லூஸு, எருமை மாடு, எந்திரிடா. டைம் என்ன ஆச்சு தெரியுமா? ஏய் பிரியா, நீ என்ன காலையில் இங்கே வந்திருக்க? ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஏய் அப்படிலாம் இல்லை, சர்ப்ரைஸாக காலையிலே வந்திருக்கி, அதனால கேட்டேன். என்ன கௌதம், எப்போ கிளம்புறீங்க? அதை கேட்க தான் வந்தேன். நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் முடிவெடுக்கணும். அம்மா அப்பாக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறியா? ஏன் நீ ஷாக் ஆகுற? அது அது ஒன்றும் இல்லை கௌதம், சும்மா தான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருந்தியே, அதனால கேட்டேன். எனக்கு இஷ்டம் இல்லாமல் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா என்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் இது மட்டும்தான். அதுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ எத்தனை மணிக்கு கிளம்புறேன்னு எனக்கு கால் பண்ணு, நான் வந்துடுறேன். நாளைக்கு 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்துரு. இங்கேருந்து நம்ம எல்லாரும் போயிடலாம். ஓகே கௌதம், பாய். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் என்ன? சரி, நம்மளும் கிளம்பி ஆஃபீஸ் போவோம். டைம் ஆயிடுச்சு. அண்ணா, வா தீபக். என்ன சும்மா தானா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எதுவும் விஷயம் இல்லாமல் நீ வரமாட்ட. என்ன விஷயம் சொல்லு. என்ன முடிவு பண்ணியிருக்க அம்மா அப்பா சொன்னதில்ல? நாளைக்கு அதான் போகிறோம்ல, அங்கே போய் பார்த்துக்கலாம். அம்மா அப்பா இது வரைக்கும் நம்மள்ட்ட எதுவுமே கேட்டதில்லைண்ணா. என்னிட்ட கேட்டிருந்தா நான் பண்ணிப்பேன் தான் சொல்லுவேன். உன் மனசில் என்ன இருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. அதான் நாளைக்கு நம்ம அங்கே போகிறோம்ல, போய் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம். நீ இன்னும் காலேஜ் போகல? டைம் ஆச்சுடா. 3 days அப்பா லீவ் போட சொல்லியிருக்காங்க. நீ போனால் தானே சொல்லிட்டு வர முடியும். நான் கிளம்பிட்டேண்ணா. போயிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வந்துடுவேன். சரிடா, நீ கிளம்பு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் போகிறேன். ஓகேண்ணா, பாய். எல்லாம் நல்லபடியாக நடந்தா சரி. அசோக்கே, தம்பி அசோக்கே, இங்கே இந்த பையில காணோம். காத்தால போனா வெளியே வீட்டை விட்டு, இன்னும் காணோம். எப்பா தம்பி, நீ மையன் அசோக்கை பார்த்தியாப்பா? அசோகா அங்கே ஃப்ரெண்டோட மதுவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் தே. சரிப்பா சரிப்பா. டேய் மச்சான், நாளைக்கு எல்லாரும் கட் அவுட் அடிக்க வந்துருங்கடா காலையிலேயே. அவங்கவுங்க ஃபேமிலியை வச்சு அவங்கவுங்க ஒரு கட் அவுட். ஆமாம் மச்சான், அவங்கவுங்க வீட்டுக்கு ஒரு கட் அவுட் அடித்தா கூட இந்த ரோடு ஃபுல்லாக வச்சிடலாம். நாளைக்கு நைட்டுலேருந்து திருவிழா ஆரம்பிக்குது. நைட்டு மாவிளக்கு திருவிழாடா. பொண்ணுங்கெல்லாம் சூப்பராக தான் வரும். டேய் அலையாதீங்கடா. உனக்கு என்ன, உனக்கு ஆள் இருக்கு, அதனால நீ சைட் அடிக்க மாட்டே. எங்களுக்கெல்லாம் அப்படியா? அப்படி சொல்லிடா மச்சான். பிடிச்சதுதான் பிடிச்சான், புளிய கம்பா பிடிச்சிருக்கான் பத்தியா? டேய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதியடா. நான் என்ன வசதியை பார்த்தா லவ் பண்ணேன்? நாங்கள் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கோம். 8 வருஷம் ஆச்சு. அவன் சும்மா சொல்றான் மச்சான், நீ கவலைப்படாத. சரிடா, அவங்க வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களாம். திருவிழா முடிஞ்சோன்னே என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறா. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. ஐயையோ, என்ன சொல்ற? ஆமாண்டா, எங்க அம்மா கூட சொல்லிட்டு இருந்துச்சு. கீர்த்திக்கு இந்த மாதிரி எங்கேருந்து வரன் வருது, திருவிழா அப்போ பார்க்க வர்றாங்களாம் அப்படின்னு. நல்ல இடமா, ஒருவேளை கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்டா. டேய் என்னடா சொல்கிற? கவலைப்படாதடா, அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தாச்சும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறமா இல்லையான்னு பாரு. டேய் இப்போ தாண்டா நான் வேலையில் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவளை எங்கள் வீட்டில் வந்து எப்படிடா இருப்பா? சென்னையில் தானடா இருக்க, நீ கல்யாணம் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிரு. அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்களாடா? அவங்க வீட்டில் ஒத்துக்குவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. நான் பார்த்து 2 பேர் லவ் பண்ணீங்க. ஒன்றும் கவலைப்படாதடா, நாங்கள் எதுக்கு இருக்கோம் ஃப்ரெண்டுன்னு. உன் கல்யாணம் எங்கள் தலைமையில். அசோக்கு, அசோக்கு. அம்மாடா, நம்ம பேசுனது எல்லாத்தையும் கேட்டிருப்பாங்களோ? தெரியலையேடா, அவ்வளோதான். இன்னைக்கு நம்ம செத்தோம். சும்மாவே உங்கள் அம்மா பஜாரி மாதிரி கத்துவாங்க.